ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. நாடு முழுவதும் பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத 334 அரசியல் கட்சிகளை இந்திய தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது. நாட்டில் இருக்கும் அரசியல் கட்சிகள் தங்களது கட்சியின் பெயரை 1951ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி பதிவு செய்கின்றன. இப்போதைய நிலவரப்படி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் இருக்கும் பட்டியலில் 6 தேசிய கட்சிகள், 67 மாநில கட்சிகள் மற்றும் 2854 பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளின் பெயர்கள் இருக்கின்றன. தேர்தல் ஆணைய விதிமுறைகளின்படி ஒரு கட்சி தொடர்ந்து 6 ஆண்டுகள் தேர்தல்களில் போட்டியிடவில்லை என்றால் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் பெயர் பட்டியலிலிருந்து நீக்கப்படும். அத்தகைய கட்சிகளின் விவரங்களை மாநில தேர்தல் அதிகாரிகளிடம் சென்ற ஜூன் மாதம் இந்திய தேர்தல் ஆணையம் கேட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணைய விதிமுறைகளை மீறியதாக கூறி நாடு முழுவதும் 334 அரசியல் கட்சிகளின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. அதில் தமிழகத்தைச் சேர்ந்த 22 கட்சிகள் இருக்கின்றன. இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சியின் பெயரை போலவே இருக்கும் கட்சிகளின் பெயர் நீக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா விகாஸ் கட்சி, பாரதிய ஹிந்த் தள், பாரதிய ரோஜ்கர் கட்சி, பாரதிய விகாஸ் கட்சி ஆகியவற்றின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் நீக்கப்பட்ட சில கட்சிகளின் பெயர்கள் வினோதமாக இருக்கின்றன. அப்பா அம்மா முன்னேற்ற கழகம், அண்ணா எம்ஜிஆர், ஜெயலலிதா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளின் பெயர்களையும் பட்டியலில் இருந்து தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது. இந்த கட்சிகள் இனி நடக்கும் தேர்தல்களின் போது எந்த சலுகையையும் பெற முடியாது. அதே நேரத்தில் நீக்கப்பட்ட கட்சிகள் 30 நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யலாம் என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.